பல ஆண்டுகளுக்கு முன் காத்ரீன் குல்மன் என்ற வல்லமையான தேவ மனுஷியை பற்றி மக்கள் பேசினர். அவள் ஊழியம் செய்யும் போதே ஆயிரக்கணக்கான மக்கள் தேவ ராஜ்யத்திற்குள் வந்தனர். ஆனால் அவர்கள் அறியாதது காத்ரீன் குல்மனின் வாழ்க்கை பரிமாற்ற விதி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இளம் பெண்ணாக அவள் ஒரு ஆணை காதலித்தாள். அதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் அந்த மனிதன் திருமணமானவன் என்பதுதான் பிரச்சனை. அவர்கள் சேர்ந்து ஊழியம் செய்து ஒருவரை ஒருவர் காதலித்தனர். பரிசுத்த ஆவி காத்ரீன் குல்மனை பலமுறை உணர்த்தினார். அவள் மிஸ்டர் என அழைத்த அம்மனிதனை ஆழமாக காதலித்தாள். அவரது சுயசரிதையை படிக்க உங்களை ஊக்குவிக்கிறேன். ஒரு நாள் அவர் எழுதுகிறார், அவர் ஒரு பாதையில நடந்து சென்றார். அவள் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவி அவளை தீவிரமாக உணர்த்தினார். அந்நாளில் பழைய காத்ரீன் இறந்து புதிய காத்ரீன் பிறந்தாள் என எழுதுகிறார். அன்றிலிருந்து அவரது ஊழியம் உலகளவில் பரவியது. காத்ரீன் குல்மனின் ஊழியத்தின் அடித்தளம் பரிமாற்ற விதியே ஆகும்.